check. Hold on. Hold on. சிரிக்கும் கந்தன் பொன்னகையில் என் பிள்ளை மனம் பறி கொடுத்தே மெல்ல சிரிக்கும் கந்தன் பொன்னகையில் என் பிள்ளை மனம் பறி கொடுத்தே அள்ளி கொடுப்பதில் வல்லவிவன் அள்ளி கொடுப்பதில் வல்லவிவன் அதிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன் மெல்ல சிரிக்கும் கந்தன் பொன்னகையில்
அப்படி இருக்கணும். நம்ம கிட்ட வந்துக்கிட்டு வளவள செவ சவ்வு தோல் அதெல்லாம் எடுத்துக்க தெரியக்கூடாது. இருந்தாலும் ஆதி சிவனா திருமால் உருவாகி அகத்தியல் அனுப்பி வளர்ச்சி பற்றி பாவேந்தர் நாவிலும் மோவேந்தர் வழியிலும் முச்சகத்தில் விடுத்த ஈழிசை நாடகத்தை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்மாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசத்துக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் சிறந்த முறையில் இந்த நாடகத்தின் மேலாக எங்களை உங்களுக்கு மறுபடுத்திய பிரபல நாடக அமைப்பாளர் நமது ஊர் உலகத்தான் பற்றிய சார்ந்த ஆட்டோ எம் ராஜசேகரன் அவர்களுடைய சார்பாகவும் மற்றும் எங்களது நாடகத்தின் இயக்குநருமாகிய அன்பு பங்காளி அழகுராஜன் அவருடைய கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். நாடகம் இன்றைய துவக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எதுக்காக 2 தூத்த விழுந்துச்சு. அடிக்கிற வெயில் என்ன வெயில்? கத்தரி வெயில். அக்கனி நட்சத்திரம். தண்ணி தெளிக்காம உட்காந்தா சூடு குஞ்சு வெளியே ஏறிடும் நமக்கு. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து அந்த ஆகாச கருப்பா பார்த்து நமக்கு நல்லது முறையா 2 மலை வச்சிருக்காரு. இந்த மலையில எல்லாரும் நல்ல அழகா உட்காந்து குழுன்னு உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். நல்லது ஒரு நாடகத்தை பார்த்து நல்ல ஆட்சி தரமாக கேட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் எங்களுடைய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று வருகை வந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு எப்படி வரவேற்றுக் கொள்கிறோம் என்றால் அந்த மகள தென்னகமாம் இந்த திருநாள் சொல்லிக்கொண்டு ஆமா ஆமா மாப்பிள தென்னகமாம் திருநாடு. ஆமா ஆமா என்ன வசனமாக பேச சொல்றேன். நீங்க தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ எங்கள் சீட்டி சங்கரசாமி அறிவகத்தில் உருவான சரித்திர புகழுங்களும் ஸ்ரீ வள்ளிமன நாடகங்களே வள்ளிமன நாடகங்களே வாழவாணி வாழையாக வந்த கோபாலி இங்கு வணக்கம் சொல்ல வந்திருக்கேன் மதுரை கோபாலி. 7 பேர் ஏழை பணக்காரர் தான் நம்ம முன்னாலே அப்படி கோபாலி ஒரு வணக்கம் சொல்ல வந்திருக்கேன் மதுரை கோபாலி.
இருக்கக்கூடாது. அப்படி வாழையாக வந்திருக்கோமாய் ஒரு வடவெளி வந்திருக்க மதுரக்கோமாய் இன்னைக்கு நல்ல நாடகங்க. அப்படி வாழையாக வந்திருக்கோமாய் ஒரு வடக்கு மதுரக்கோமாய் 7 நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்து சொல்வது எனது கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தில் நன்னகரமாய் பொன்னகரமாய் இணையக்கூடிய நன்னகரமாகிய நமது தென்கரை கும்மங்குடி கிராமம் ஸ்ரீ அந்தரநாச்சியம்மன் ஸ்ரீ ஆகாச கற்பர் 33ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இந்த தினத்தில் தென்கரை கிராமத்தார்கள் முன்னிலையில் மதிப்பிற்கும்படியாக்கூடிய அருமையன்னார் ஊர்வலத்தான் பற்றி சார்ந்த எம் ராஜசேகரன் மற்றும் அருமை சகோதரர் அழகுராஜன் அவருடைய கலைக்குழுமத்தின் சார்பாக இவருக்கு வெளியில் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் நடைபெறும். இது நடித்திருக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டித்திக்கு வெட்டி மடிச்சு கொட்டிடக்கூடிய நடிப்பு சிவேந்தன், பாட்டுக்கோர் பாவலன், சங்கீத ஜாம்பராட் என்று படத்தை பெற்ற மதிப்பிற்கும்படியாக்கூடிய அருமை சகோதரர் நமது மதுரை அருகாமையில் கல்வி மலையை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை வி.கே. ரவிவர்மன் அவர்கள் இவரக மேடையில் வேலன் வேலன் விருதாளியை கற்றுக் கொடுக்கிறார். இன்னிசை நாககி தேனிசை தென்றல் இன்னிசை கால கோகுலவாணி என்று அழைக்கக்கூடிய மதிப்பிற்கும்படியாக்கூடிய அருமை சகோதரி கொல்லக்குடியை சார்ந்த ராதாஸ்ரீ அவர்கள் ஸ்ரீ வள்ளியார் நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, மதிப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மைத்துனர் நத்தம் அருகாமையில் சீரகம்பட்டியை சார்ந்த MC படையப்பா அவர்கள் இடையில் நாடகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அரண்மனைய கலையரசு, மியூசிக் திலகம், பின்பாட்டு சக்கரவர்த்தி, மதிப்பிற்கும்படியாகக்கூடிய அருமை மாப்பிள்ளை எங்களது மாந்தோப்பமானர் ஓட்டக்கூடிய SP செந்தில் முருகன் அவர்கள் இவரது மேடையில் அருமணியம் மேம்பாட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் திரும்பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் நுழைத்து தடுமாறும் புல்லாய் நுழைத்து தடுமாறும் மனக்கும் முருகல் மலரடியிலே எனக்கும்
மாப்பிள்ளைகிட்ட பிடிச்சது என்னன்னா அனாவசியமான பாட்டு பாட மாட்டாப்புல. பெட்டிக்கார் பேரை சொன்னேன் லவக்கணும் இந்த நேரத்தில் ஒருத்தர் பாடினாரு. என்ன பாடினாரு? சரக்கு வச்சிருக்கேன் 8 கோடி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் சரக்கு வச்சிருக்கேன். அவனே என்னடா சரக்குன்னு பாடுறான்னு சொல்லி சைசா பின்னாடி போய் அவன் பேக் எடுத்து பார்க்கிறேன் 6 ஹோட்டல் டைமண்ட் ரொம்ப வச்சிருக்கேன். ஆத்தாடி நான் சும்மா விடுவேனா என்ன சொல்றீங்க? அந்த பாட்டு பாடி முடிச்சோடனே இன்னொருத்தர் எந்திரிச்சாரு. நீ சரக்கு வச்சிருக்கனா வார நான் எப்படி பாடுறாண்டு சிறச்சு வச்சிருக்கேன் கம்பு கூடு மசுறு பூரா சிறச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்லிய பாட்டு அந்த மாதிரி இருக்கு. எத்தனை பாடல்கள் வந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இருக்காங்க. பழைய பாட்டுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. பழைய பாட்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்கும், ஒரு காதல் இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பாடலை பாராட்டி திருப்பத்தூர் ஸ்டார் ஆடியோஸ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தினார்கள். அன்பளிப்படுத்த அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி எழுதுகிறது. வணக்கம். அருமை அப்படிலாம் இருக்கணும். பழைய பாட்டுலாம் எப்படி தெரியுமா? ஒப்பாரி பாட்டா காதல் பாட்டா மாத்திருக்காங்க. உண்மைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்கு அந்த பாட்டு. சாதாரண ஒரு பொம்பளை புருஷன் நினைச்ச ஒப்பாரி பாட்டு இன்னைக்கு காதல் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? அதான் டிஆர் மகாலிங்கம் பாடிய அந்த தென்கரையில பிறந்தவருக்காக இந்த தென்கரையில பாடுறேன். சோழம் வந்து அந்த தென்கரையில பிறந்தவர் இந்த தென்கரையில எப்படி மாப்பிள்ளை உனக்கு இப்படி பிறக்குது? அது வாப்ப கிளம்புது. அந்த ஜில்லன்று பூத்த சிறுநெஞ்சு காட்டினேன். நின்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றார் நெடுந்தூரம் நிற்குமாவி அம்மாவி பறந்தது போல நினைக்குமா மனம் பெறுமோ இவள் சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஏதாவது பார்த்து கிடந்த சொல்லவிட்டே கொள்ளால் கும்பல கொள்ளால் இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ அவள் செவத்தவிட்டே கொடியால் இல்லாத சிரிக்கும் மலர் கொடியால் மலர் கொடியால் இது பாட்டு. விடிய விடிய உட்காந்து எந்த பப்புன்னு இந்த பாட்டுலாம் பாடுறேன். நீங்க தான் மாப்பிள்ள மாப்பிள்ள இந்த மாதிரி பழைய பாட்டை வெஞ்சனம் இல்லாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். அப்ப ஆனா இன்னைக்கு புது பாட்டு போட்டிருக்கானே சாமியை ஏதோ 1000 பதார்த்தம் வச்சாலும் திங்க முடியல. பிஎல்இ வச்ச மாதிரி என்ன பண்ண சொல்றீங்க? பாட்டு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? குட்ட குட்ட பாவடை போட்டா குரு 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 குருன்னு வாக்குறாங்க.
கற்பாச போ என்ன மண் எட்டி எட்டி பார்க்கிறாங்க கற்பாருக்கும் பிள்ளை எல்லாம் தலையாருக்குன்னு சொல்லுறாங்க சரி சொல்றியா மாமா நல்ல வழிக்கு வாங்க சொல்றியா மாமா ஒரு தடவை பாட்டு அப்படி கேட்டு சொல்றியா இல்ல அதுக்கு நான் இல்ல பாடு கருத்தமையை கொடுக்க எத்தனை பாடல் வந்தாலும் வாயில் வருவது வார்த்தை கையில் போடுவதுதான் தாளம் எங்களுக்காக அமைவதால் ராகம் என்று சொல்லக்கூடிய தெம்மாங்களே பெற்ற தாயை பற்றி இருக்கான் வாழ்க்கையில எத்தனை உறவுகள் வேணாலும் கலப்படம் வரலாம் ஆனால் கலப்படம் இல்லாத உறவு எது என்று கேட்டால் தாய் உறவுதான் ஒரு தாய் அழகான ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறார் ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தா பெத்த தரப்பி கொஞ்சம் வயசுல செத்து போயிடுறான் அந்த அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சு பிள்ளையை காப்பாத்தி பெரிய அலுவலரா பெரிய ஒரு ஆபீசரா மாத்திட்டா பெரிய ஆபீசர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் பாருங்க அந்த அம்மாவும் பையன் நல்லா வாழ்ந்து வராங்க அந்த பையனை சாமி கும்பிட்டு கிடையாது பெத்த தாயத்தை சாமியா கும்பிடுறான் கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சாங்கல்ல கல்யாணம் பண்ண 8வது மாசத்துல மருமகள் கறி சொல்றா இங்க வாரியா உங்க ஆத்தாளுக்கு நான் வச்சு சோறு விட முடியாது ஒழுங்கா மரியாதையை உங்க ஆத்தாளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுன்ட்டா முதியோர் இல்லத்துல சேர்த்து விடு சொன்ன உடனே இந்த பயலுக்கு என்ன சேர்ந்தல கத்துறியான் கதறியான் அடி சண்டாளி பாதகத்தி எனக்கு இருக்கிறது ஒரு அம்மா 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தா அவளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட சொல்லி முதியோர் இல்லத்துல அவங்க அம்மாவை சேர்த்து விட்டு வர நான் உசுரோட இருப்போன செத்து போன அழுகிறேன் அழுதுகிட்டே பெற்ற தாயை முதியோர் இல்லத்துக்கு கூட்டு போறேன் ஆனா முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வரையில சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வர்றேன் அதைத்தான் பொண்டாட்டிக்காரி கேட்கிறா நல்ல மனுஷன் மாதிரி போகையில உங்க ஆத்தால கூட்டிட்டு போய் அழுதுகிட்டே போனேன் இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு வரேன் அதுக்கு அவன் சொன்னான் அடியே முதியோர் இல்லத்துல இது வரைக்கும் எங்க அம்மா யாருக்கும் தெரியாது யாருமே பழக்க வழக்கம் இல்லை பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம அனாதையா இருந்து கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சு போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது 4 நாளைக்கு முன்னாடியே உங்க ஆத்தால கூட்டியாந்து உங்க அண்ணனை விட்டுட்டேன் சம்மந்தி உட்காந்து பேசிக்கிறவான்னு சந்தோஷமா வந்தேன் சொன்னான் அப்படிப்பட்ட தாய்மையை பத்தி அந்த 2 வச்சு லேசா அலசுங்க மாப்பிள்ள லேசா அலச வந்து கச்சாவளையா இருக்கு ஆக்காவுங்களே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தலைவட்டு பார்த்தாலே செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் அக்காவும் அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தல மீன் அப்பனுக்கு தலகவட்ட பார்த்தாலே செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் ஆத்தாவும் இடுப்புள்ள கட்டி கிட்டி நீச்சல் பழகியது ஒன்றேலதானே புத்தோனதானே நெருங்கலமுனி பலனா விட்டு படுத்ததுமே ஒன்றேலதானே பணிவையும் பூஞ்சோலதானே தாயும் போது வாழவில்லா தெரியும் போல தேவையில்ல சோகத்தாலே புரியும் தங்கி கொண்டு போதும் போது சும்மாராயிருக்கும் செலகட்டி இறந்ததன் நீ சக்கரையா இருக்கும் செலகட்டி இறச்சதன் நீ சக்கரையா இருக்கும் ஆத்தாவும் தேழு அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் தேழு
கட்டியதும் ஒன்றேலதானே அந்த பூஞ்சோலதானே வெயிலுக்கு தான் கொடையாகும் வெக்கைக்குத்தா விசிறியா ஒன்றேலதானே அடி வெயில் பூஞ்சோலதானே மனசுக்குள்ள பூட்டி வச்ச அழகு முத்து மாலை ஐயப்பட்ட விரலுக்கு தாக்கத்து போடுச்சேனே மயிலக மனசுக்குள்ள ஒன்றேல விழியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல துணி விளக்கு போட்டா எரியும் அந்த தொட்டி கட்டி தூங்க தூடி கட்டி ஆட ஆக்கல மீன் கழித்து அப்பனச்சு தருவட்ட பாத்தால தலைக்கு தோணும் சேத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும். இவருக்கு வெளியில் கோடை கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு கோடையடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி பிரதிஷ்டார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ்ந்து தனிப்பாளையக்கூடிய பிரபல விருதக சக்கரவர்த்தி அன்பு மாமா டிபி ஜெயனுடைய அன்பு சிசியன் என்ன தரமை மாப்பிளை மதுரை மன்னர் ஓட்டக்கூடிய டி.எஸ். சிவா அவர்கள் அன்பு மாப்பிளை டி.எஸ். சிவா அவர்கள் மடியில் மிருதகம் தோழன் தமிழன் தொப்பி மேடையில் ஆளுநர் சக்கரவர்த்தி பரவாத்திய புகழ் மற்றும் மூவிசை மன்னன் என்று படுத்தப்பட்ட உங்கள் அன்புமாறக்கூடிய நமது நரிக்குடி அருகாமையில் மெதனைக்குளம் புளியங்குளத்தை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை சத்யவான் அவர்கள் ஆளுநர் மேல்வர்கள் விஷயத்தை காட்டுவார்.
காசு என்ன லய சக்கரவர்த்தி லய ஜாம்பவான் அன்பு மாப்பிள்ளை கருப்பராஜ் அவர்கள் சீனன் தாளம் விடிய விடிய சப்பிக்கிட்டே தெரியும் எனக்கு என்ன. இந்த தினத்தில் இவரது மேடையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளில் தேன்போல் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற நமது தென்கரையை சார்ந்த பி தினேஷ் அவர்களின் தஸ்மின் ஆடியோஸ் சாப்பாடு உப்பிட்டவரை உள்ளளவு நினைந்திருக்காங்க. நல்ல அருமையான சாப்பாடு. அன்னத்தை அன்பாக எங்களுக்கு அமுதமாக வழங்கிய மற்றும் விழா சாப்பாடு எங்க வேணாலும் சாப்பிடாது. கண்டிப்பா அந்த பரிமாறின விதம், அவங்களுடைய உபசரிப்பு, அண்ணனுடைய அன்பு என்னைக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது, எங்கேயும் மறக்க முடியாது. அருமையான சாப்பாடு, அழகான முறையில் உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, சரி நாட்டிய பியூட்டி, நளின ஒய்யாரி, ஆடவர் ஒருத்தம் அங்கே கண்ணி, நமது புதுகை மாநகர் என்றெடுத்த வினோதனி டான்ஸ் அண்ட் காமிக் வினோதனி அடிதக்காளி பழம் போலே எங்கே அக்கா மக ஆமா ராசாத்தி அடித்தக்காளி பழம் போலே அவளோடு இல்லாத்தினாலே கழுதையோடு தங்கள் மத்தியில் வெளியில் சிந்திக்க வைக்கும் மதுரை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய எம்எஸ்பி கலைமணி அவர்கள் சிஷியனுமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமது அருகாமையில் எஸ் காரைக்குடியை சார்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புல் கோமாளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாடகப்பட்டு விழாவில் அனைத்து நாடகத்தையும் சிறந்த முறை அமைத்தவர்கள் நாடக அமைப்பாளர் வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, சத்யவன் சாவித்திரி, பவளக்கொடி, பாமா விஜயம் மற்றும் புதிதாக வருகின்றுள்ள சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளிகாட்ட கருப்பு, காவல் தெய்வம் கருப்பு, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு போன்ற நாடகங்களை சிறந்த முறையில் அமைச்சக்கூடிய நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவராகிய நமது ஊர்வலத்தம்பட்டியை சார்ந்த ராஜசேகரன், ஆட்டோ ராஜசேகரன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ள சொல்லிக்கொண்டு கூத்துல கோமாளி வந்தால் நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கூட்டத்தில் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கு. தயவு செய்து உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னா தமிழ் பேரா வைங்க, வடமொழி பேரெல்லாம் வைக்காதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? வடமொழி பேர் நம்ம ஒன்று நினைச்சு வைப்போம், அந்த பேருக்குள்ள அர்த்தங்கள் வேற. அதாவது எடுத்துக்காட்டுக்கு அபர்ணான் பேர் வைப்பான். அபர்ணானா என்ன தெரியுமா? அபர்ணானா அமனமானவன் அர்த்தம். அதே மாதிரி தர்ஷனின் பேர் வைப்பான். தர்ஷனினா அமாவாசைன்னு அர்த்தம். அதே மாதிரி மைஷாவத்தின் பேர் வைப்பான், எரும மாடுன்னு அர்த்தம். கிஷோர்னு பேர் வைப்பான், மசிராண்டின்னு அர்த்தம். அதனால பேர் வைக்கணும் கொஞ்சம் பார்த்து தான் பேர் வைக்கணும். ஆனா பேர் வைக்கிற அம்மாளுக்கு இல்லாடி எப்படி பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பேன், வளர்த்திய முரட்டாளா இருப்பேன், அவனுக்கு சின்னசாமின்னு பேர் வைப்பாங்க. ஆளு குட்டத்தின்னு இருப்பேன், அவனுக்கு பெரிய சாமின்னு பேர் வைப்பாங்க. வெள்ளை வெள்ளைன்னு இருப்பேன், அவனுக்கு கருப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க. கண்ணங்கரையன்னு இருப்பேன், அவனுக்கு வெள்ளத்தம்மின்னு பேர் வைப்பாங்க. நான் மூஞ்சி போறதுலாம் சொரியும் சரக்குமா வந்திருக்கும், அவர் பேர் அளவு சுந்தரம். அதே மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா கெட்பாடி மாதிரி இப்படி இருப்பார். ஆமா, அவர் பேர் ஆரோக்கிய சாமி. அது இன்றைக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவர் பேர் நல்ல கண்ணு, கண்ணு ஒன்றரை கண்ணா இருக்கும், பேர் கண்ணாகிரான். உருப்படியா வரப்ப தாண்ட மாட்டார், பேரு தாண்டவராய.
எச்சு கையில காக்கா ஓட்ட மாட்டார். பேரு தர்மபுரம். கட்டிங்கா பிச்சை எடுத்து தெரிவார் அம்மா தாயேன்னு. அவர் பேரு கோடீஸ்வரன். இதாவது பரவாயில்ல. இருட்டுல போக பயப்படுங்க. கரடி மாதிரி இருப்பேன். நாய் நெல்லு உடைச்சா எட்டு போய் நிற்பான். அவன் பேர் வீரன். அத்தடி ஊர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் வெட்டி குத்தி கொலை பண்ணி கழிங்க. அவனுக்கு பேர் தொத்தேன். ஒரு முகத்தை வச்சிருப்பான். அந்த ஒரு முகமும் விளங்காது. அவன் பேரு ஆறுமுகம். அதே மாதிரி இங்க இருக்க நொண்டி கோழி உரளை சுத்தமா நக்கழிச்சு நடப்பான். அவர் பேர் நடராஜா. வாயில வார்த்தையே வராது. திக்கி பேசுவாரு. அவர் பேர் சொல்லிட்டு ராஜா. என்ன பண்ண சொல்லிய இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா. ஆம்பளை புள்ள பிறந்தா நல்ல ஒரு பிராமண வாழை கூட்டாங்க. என்னப்பா நாளைக்கு டைரியை பார்த்து சொல்றேன். பாருங்க நல்ல ஒரு பிராமணரை கூட்டியாந்து பேர் வைக்கணும் சொல்லிட்டு லவக்கன் என்ன பண்ண தெரியுமா? நல்ல குருக்கள் ஒருத்தரை போய் கமிதியில போய் கூட்டு வந்தேன். அவர் சொன்னார், அடே ஆனந்தகுமார், உன் மயனுக்கு நான் அச்சதை எள்ளி பேர பல பேர்களை சொல்லி அச்சதை வைப்பேன். அச்சதை வைக்கையில என்ன பேர் வருதோ அதுதான் உன் மயன் பேருனார். ஆமா அதெல்லாம் ஒரு பேர் அப்படின்னாரு. சரிங்க சாமி. உடனே சாமி ஓதத்துல பிடிச்சாரு. வேதம் ஓதுறது இல்லையா? எப்படி? ஓம் சுக்லாம் வர்தனம் விஷ்ணு ஜஜபரம் ஜாந்தகி ஸ்வாஹா கிணேஸ்வர ஜாந்தகி ஸ்வாஹா அறிவோரத்து வாங்கன விஷயம் வசிஷ்ட சமத்யாமி எல்லாம் சொல்லிட்டு ஏப்பா போக்கஸ்ல புகை வரணும். பொம்பளை பூரா பயப்படுறாங்க. நல்ல நேவா ஏய் அவங்க எங்க வாடி எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா எந்திரிச்சு சொல்றாங்க. அப்ப என்னன்னு பாருங்கப்பா. நேரம் பார்த்தா ஒரு குண்டியில எறும்பு அடிச்சிருச்சு. குண்டியில அச்சையை வச்சுட்டாரு. சாமி என் மயனுக்கு என்ன பேர் வச்சுன்னு கேட்டேன். உன் மயனுக்கு பேரு குண்டிட்டானாரு. நல்ல வேலை பீ குண்டி வச்சுதான் வீசி போயிருக்கோம். போங்க சாமி அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்க ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தேன். நாய்க்குட்டிக்கு என்ன பேர் தெரியுமா? நாய்க்குட்டிக்கு பேர் ஓட்டை. 2 நாளா நாய்க்குட்டியை காணா. மானாமர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சிருக்கேன். ஹலோ நான் ஆனந்தகுமார் குண்டி பேசிட்டு 2 நாளா ஓட்டையை காணாம இருக்கேன். அங்க இருக்கிற ஏட்டியா சும்மா இருப்பாரா? வந்த நான் குண்டியில இன்னொரு ஓட்டையை வச்சு விட்டுருவான்ட்டாங்க. இவன் சும்மா இருக்கும் அந்த மாதிரி பண்றான். இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து சொல்லி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன். சரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா டீச்சர் அம்மா பணத்தை நிக்கிட்டு இருக்காங்க. சரி டீச்சருக்கு பணத்தை பிடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். என் மயன் நடு ரோட்ல இருந்துட்டு கத்துறாங்க டீச்சர். எப்படி? குண்டியை பிடின்னு கத்த. அங்கே கூட இருந்த பயப்பட ஓடி போய் டீச்சர் குண்டியை பிடிச்சி விட்டான். காரணம் என்னன்னா சிரிக்க நல்லா இருக்கும். சிந்திச்சு பாருங்க. பேர் வைக்கிறதுல எவ்வளவோ விஷயம் இருக்கு. நம்மளுடைய நாட்டுக்காக உழைத்த வீர தியாகிகள் பேர் வைக்கலாம். நமது முன்னோர்கள் பேர் வைக்கலாம். இல்லையா நம்ம குலதெய்வத்தினுடைய பேர் வைக்கலாம். தயவு செய்து சினிமா நடிகர் பேர்லாம் வச்சிடாதீங்க. என் தம்பி மேனுக்கு முந்தானத்து பேர் வச்சிருக்காங்க. ஆம்பளை பிள்ளை வந்து சுனில் குமார் பேர் வச்சிருக்காங்க. கூப்பிட எப்படி இருக்கும்? கல்வி நண்டு கூப்பிட்டு அசிங்கமா இருக்கும். ஆமா அதனால இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்துச்சு. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க நக்குமா. அது நக்குமா நக்காது அப்படி நல்லா இருக்குமா? அதனால நல்ல பேர் வைக்கணுமா? இயற்கையான பேர் எவ்வளவோ பேர் இருக்கு. செயற்கையான பேர் வேணாம். இயற்கையான பேரை வைக்க சொல்லிக்கொண்டு ஒரு சில பேர் உயிரோடு வந்து செத்ததுக்கு சமம். நாட்டுக்கு ஆக மாட்டான், வீட்டுக்கு ஆக மாட்டான். சம்பந்தம் இல்லாம தேவையில்லாம ஊர்காரன் அடி வாங்கி செல்லா காசா தெரியும். தாவம் கருப்பு சாமி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு சில பேர் செத்தும் இன்னும் உயிரோடுக்கின்றார்கள், இறந்தும் இன்னும் உயிரோடுக்கின்றார்கள். யாரால் தெரியுமா? திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் உயிரோடுக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் இன்னும் உயிரோடுக்கின்றன. விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் உருவாக்கின்றன. அதே போல நமது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்துட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார். அவருடைய சொல்லாற்றலும் செயல் திறன்களும் இன்னும் உயிரிழக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சியில் தங்களை சந்திக்கும் வரை எப்படி வருவது மானாமதுரை சார்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் சொல்லிக்கொண்டு அனல் பார்வே ஏனோ பார்த்து பார்த்து
சற்று குறிப்பு வந்துள்ளது. என்னென்றால் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2025 செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 8 மணிக்கு ஸ்ரீ குன்னு ஐயனார் ஸ்ரீ குன்னுக்காளி அம்மனுக்கு இளைஞர்களால் நடத்தப்படும் 14ஆம் ஆண்டு பால்குடம் எடுத்த நிகழ்வு நடைபெறும். சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை காலை 11 மணி அளவில் மாபெரும் மஞ்சூரூட்டு விழாவும் மற்றும் தென்கரை ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய 48ஆம் நாள் மண்டல விஷயத்தை முன்னிட்டும் சரியாக இரவு 10 மணி அளவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு திருப்பிக் கொண்டு, நீ இருந்த போதுமடி நான் இத்த ஒரு பாட்டெழுத ஆடியன்னால் கண்டா தன்னால் மறைகிற நீ இருந்த போது மடி ஒரு பாட்டு நீ இருந்த போது மடி ஒரு பாட்டு அடி தன்னால் கண்டா தன்னால் மறைகிற